Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ பதிவுல என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கோல்டன் க்ளோ லுக் கொடுக்குற மாதிரி வீட்லயே ஈஸியா சிம்பிளா கிடைக்கக்கூடிய மூணு இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நம்ம கேரட்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். இது கேரட் ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது ஆனா சிம்பிளானதும் கூட. இது வந்து பருக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், கரும்புள்ளிகளையும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக தேவைப்படுறது கேரட் தான். நான் கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன பீசஸாக, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுக்கிறப்ப தான் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு 10 மினிட்ஸு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டையும் போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கேரட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இதனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கேரட் வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இதுல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கின்னையும் நல்ல புத்துணர்ச்சி படுத்தும், அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கும். கேரட்ல விட்டமின் ஏ, விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கனால வரக்கூடிய சர்ம பாதிப்பை வந்து தடுத்து சர்ம செல்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. விட்டமின் சி வந்து பிளாக் டாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி சன் டானால வரக்கூடிய பிளாக் கூட சரி பண்ணி கொடுக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது. இதனால நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா எடுத்து காமிக்கும். கேரட்ல பொட்டாசியம் அதிகமாக காணப்படுது. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல நீர்ச்சத்தை கொடுக்குது. இதனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பாதுகாக்குது. பீட்டா கரோட்டின் சத்து கூட அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்லை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு புதிய செல்களையும் நல்ல ஊக்குவிக்குது. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கேரட் பேஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபேஸுக்கு நெக்குக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் இந்த மாதிரி அளவில் எடுத்தால் போதும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கை காலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சன்டேனை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும், டெட் செல்லையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் இது எல்லாமே. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறப்போ மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் ஒரு லைட் மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறப்போ நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறப்போ நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரில், நெக் ஒரு கலரில் டிஃப்ரென்ஸ் எடுத்து காமிக்கும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே நீங்கள் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவிங் எடுத்து காமிக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்ல கோல்டன் க்ளோவாக கொடுக்கும். இது நம்மளுடைய கண்ணை சுற்றி இருக்கிற ரிங்கிள்ஸை கூட சரி பண்ணி கொடுக்குது. நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே நல்ல பிரைட்டாக தெரியும்.
நம்ம ஹனி ஆட் பண்ணியிருப்போம். ஹனில வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு டல் லுக்கா இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணி கொடுக்குது. மேலும் இதுல அமினோ ஆசிட், என்சைம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஈரப்பதமா வைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய pH அளவை கூட அதிகப்படுத்தி கொடுக்குது. லெமன்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கு. இதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கிறனால இது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து வீக்லி த்ரைஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டா ஒரு மசாஜ் கூட கொடுத்துக்கணும். 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு 3 நாட்கள் நீங்க பண்ணிட்டு வரப்ப உங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், நல்ல பிரைட்டனிங் கிடைக்கும். கேரட் வந்து இன்டேக்காவும் நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும். அதே மாதிரி இது ஏஜ் லுக்க கூட நல்ல ரிடியூஸ் பண்ணி காமிக்கும். இந்த கேரட் வச்சு நம்மளுடைய உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதை எப்படி ஈஸியா சரி பண்றது பத்தி இதுல 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டிப் நம்பர் 1, சருமம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கணும்னா ஜீரண சக்தி கரெக்டா இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கேரட்டை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நோய் தரக்கூடிய பாக்டீரியா எல்லாமே டெத் ஆகும். இதனால உமிழ்நீர் சுரப்பி அதிகமாகி டைஜஷனும் ஈஸியா ஆகும். டிப் நம்பர் 2, கேரட் சாறு, பசலை சாறு, எலுமிச்சை சாறு இந்த மூன்றையுமே சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். நம்பர் 3, கேரட்டை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அது சரியாகும். நம்பர் 4, கேரட் சூப் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.